Hi friends, welcome to Nakshatra Designers. So இன்னைக்கு நம்ம ஃபுல்லா கொஞ்சம் heavy work பேஸா உள்ள sleeve work portion எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து first ரெண்டு லைன் outline கொடுத்திருக்கேன். இதுல வந்து நான் வந்து first பெரிய ball ஒன்னு அப்புறம் சின்ன beads. So இது வந்து 3mm இல்ல 4mm balls கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய sugar beads. இது வந்து ஃபுல்லா ஒரு லைன் இதே போல கொடுக்கலாம். So இது பார்த்தோம் அப்படினா நம்ம மூணு லைன் வந்து நல்ல thick border-ஆ எடுக்கறோம். அதனால இது வந்து மூணு லைனா நம்ம கொடுக்க போறோம். கொஞ்சம் உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாவும் வர்க் முடியும். நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். grip நல்லா இருக்கும். உங்களுக்கு வர்க் பண்ணும்போது நல்ல ஸ்டிஃபாவும் நீட்டாவும் இருக்கும். இதே போல நம்ம மூணு லைன் கொடுத்துறலாம். இதில் வந்து நம்ம மூணு லைன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பால்ஸு பீடுன்ட்டு வச்சு மூணு லைன் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு 3 inch இல்லை 4 inch டிஸ்டன்ஸில் நம்ம இன்னொரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லைன் சரி கொடுத்துட்டு இந்த மூணு லேயர் பால்ஸு பீட்ஸ் யூஸ் பண்ணி மூணு லைன் கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மந்த் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் ரிசீவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செக்குடு போர்ஷன் மாதிரி கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து லைன் பேஸ் மாதிரி இப்படி பாக்ஸாக வந்து பிரிக்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான். ஸோ இதே போலவே வந்து ஃபுல்லாக எல்லா சைட்லேயுமே அந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து கோடு போட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்தோம்னா நம்ம அதே பேஸ் ஒர்க் தான் நம்ம வரும். ஸோ இதில் வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கோம். பீட்ஸ் அண்ட் பால்ஸ் கொடுத்து பாக்ஸாக நம்ம வந்து ஃபுல்லாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்லைன் வந்து சரியும் கொடுத்துருக்கு. இப்போ இதில் இந்த ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன்ஸை சுற்றி நான் வந்து ஜர்தோசி வந்து வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து சுற்றி நீங்கள் பீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக பீட்ஸும் கொடுத்துக்கலாம். இந்த குட்டி ஸ்டோன் சுற்றியும் நம்ம ஜர்தோசி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பால் இருக்கு இல்லையா, அந்த குட்டியாக வந்து இந்த ஸ்டோன் சுற்றி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த பால்ஸ் வந்து நம்ம வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் மூணு வர மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படினா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டா வரும்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்னதாக மைன்யூட் ஒர்க்கெலாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இப்போ இங்கே மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்லேயும் அதே போல் ஒரு பெரிய பால் ஒரு சின்ன பீட்ஸ் கொடுத்து நாட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ஸ் நிறைய வேணும் இல்லை ஜர்தோசி வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஜர்தோசி ஸ்கிப் பண்ணிவிட்டு பீட் ஒர்க்காகவே கூட எடுத்துக்கலாம். கீழேயும் அதே போல் ஜர்தோசி கொடுத்துட்டு அந்த குட்டியாக ரவுண்ட் உள்ள ஸ்டோனுக்கும் ஜர்தோசி கொடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு அண்ட் பீட்ஸ் அண்ட் பால்ஸ் வச்சு ஃபுல்லாகவே இந்த பார்டர் லைன் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக புட்டாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பேஸில் நான் மறுபடியும் திலகம் ஷேப்பே வச்சுருக்கேன். ஸ்டோன் வச்சுட்டு இதை சுற்றி வந்து ஜர்தோசி ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டைப் உங்களுக்கு போட கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இது போல் ஜர்தோசி வச்சுக்கலாம், இல்லைன்னா நார்மல் நீடில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஜர்தோசியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் குட்டி குட்டியாக வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து புட்டாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நெருக்கமாக சின்ன ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால. இதுலேயும் வந்து நான் ஜர்தோசி வந்து சுற்றிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜர்தோசி வைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி கூட இந்த ஜர்தோசியாக போட்டுக்கலாம். சைஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஸோ இப்போ இதை சுற்றி எப்படி அந்த பார்டர் லைனில் உள்ள போர்ஷனுக்கு கொடுத்துருந்தோமோ அதே போலவே நம்ம வந்து பெரிய பால்ஸும் இந்த சின்ன பீட்ஸும் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜர்தோசி வச்சதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸாக நம்ம அப்படியே வந்து இந்த பால்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒன்று, ரைட் சைடில் ஒரு 3, லெஃப்ட் சைடில் ஒரு 3 அப்படின்ட்டு நம்ம இதை அப்படியே நீட்டாக வந்து நெருக்கமாக கொடுத்தோம் அப்படின்னாவே அழகாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஸ்லீவ் ஒர்க்கும் அதே போல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவில் பார்டர் ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே பார்டர் ஒர்க்கை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பேக் நெக்கில் 3 லேயராக எடுத்திருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி புட்டாஸ் ஸ்லீவில் கொடுத்துருக்க அந்த புட்டாஸே வந்து இங்கே ஃபுல்லாகவே நல்லா நெருக்கமாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது கிளியராக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.